ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். இங்கதான் நம்ம டென்ட் போட்டு சமையல் செஞ்சு ஜாலியா விளையாட போறோம். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் சமையல் செய்ய ரெடியா? நாங்க எப்பவோ ரெடி தான். இந்த இடம் பார்க்க நல்லா தான் இருக்கு. என்னமோ காட்டுக்குள்ள சமைக்க போற மாதிரி ஒரு ஃபீலிங். நாம செய்ய போற மேகிக்கு இந்த இடம் ஓகே தான். ராஜு அண்ணா, சமையல் செய்ய போறேன்னு சொன்னீங்க ஓகே. ஆனா டென்ட் போட போறேன்னு சொன்னீங்க. நம்ம டென்ட் எடுத்துட்டு வரலையேனா? பசங்களா, நான் இப்போ மேஜிக் பண்ண போறேன். டென்ட் தானா வந்து விழ போகுது. எல்லாரும் நான் இப்ப சொல்றது திருப்பி சொல்லுங்க. ஜீ பூம்பா. எங்க சொல்லுங்க பாப்போம். ஜீ பூம்பா. ஐ, டென்ட் வந்துருச்சுப்பா. ராஜு அண்ணா, நீங்க பெரிய மியூசிஷியன்னா. எங்கண்ணா இதெல்லாம் கத்துக்கிட்டு வரீங்க? இப்படி திடீர்னு எங்க இருந்தோ பொருள் வருதேனா? நாங்க எப்பதான் இதெல்லாம் கத்துக்க போறோமோ தெரியல. ஏய் ராஜு, இத பார்த்தா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியலையே. இருங்க, நான் கிட்ட போய் அது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாக்குறேன். பாத்து சொல்லுடா தம்பி. அக்கா, அண்ணா, இது நல்ல குச்சியாலையும் நல்ல சாட்டாலையும் செஞ்சிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிருக்காங்க. சோ இது சீக்கிரத்துல டேமேஜ் ஆகாது. நாம தாராளமா யூஸ் பண்ணலாம். டேய் ராஜு, இது எப்படிடா நிக்க வைக்கிறது? ரொம்ப ஹைட்டா இருக்கும் போலியடா இந்த டென்ட். ஹைட் மட்டும் இல்ல, ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு இந்த டென்ட். சோ கேர்ஃபுல்லா தூக்கணும். டென்ட்ட ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த டென்ட்ட இப்படி நிறுத்தி இப்படி ஓபன் பண்ணி நிறுத்தணும். இப்போ டென்ட் ரெடி. ஓபன். நின்னுடுச்சு. நானும் கத்துக்கிட்டேன். டேய், எல்லாரும் எங்கடா? டென்ட் போட்ட உடனே ஆளை காணோம். எங்கடா போனீங்க? எப்பா, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த டென்ட். உள்ள வெளிய அடிக்கிற வெயிலுக்கு உள்ள டென்ட்டுக்குள்ள சூப்பரா இருக்கு. ஏய் फ्रेंड्स, டென்ட் ஹவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடடா, சமையல் செய்யணும்ல, மறந்தே போயிட்டேன். கீர்த்தி, எல்லாரும் வெளியே வாங்க. மேகி செய்யணும்ல, மறந்து போயிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், டைம் 12. இப்போ ஸ்டார்ட் பண்ணா மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு சாப்பிட கரெக்டா இருக்கும். வாங்க, மேகி ரெடி பண்ணுவோம். ஆமா, இந்த மேகி கூட்டாஞ்சோறு செய்ய ஒருத்தரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு வர சொன்னனே, எடுத்துட்டு வந்தீங்களா? என்ன எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. ராஜு, நீ சொன்ன மாதிரி ஆளாளுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கோம்டா. அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வாங்க, கூட்டாஞ்சோறு செய்யலாம். போங்க, டைம் ஆகுது பாருங்க. தோ போய் எடுத்துட்டு வர ராஜு அண்ணா. நானும் போய் எடுத்துட்டு வரேன். என்ன இவன் பக்கெட்லாம் எடுத்துட்டு வரான்? ஏண்டா சிண்டு, அப்படி அந்த தண்ணி வாளியில என்னதான்டா எடுத்துட்டு வந்திருக்க? என்னன்னு பாப்போம். அட கடுகு. அட பாவி, கடுக தண்ணி வாளியில எடுத்துட்டு வரத ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க தான்டா பாக்குறேன். ஐயோ, அவன் என்னடா குடத்தை எடுத்துட்டு வரா? ராஜு அண்ணா, என்னையே இப்படி திட்டுறீங்களே? அங்க பாருங்க, இனியா அக்கா என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. அம்மா இனியா, ஆயிலையாமா இப்படி தண்ணி குடத்துல எடுத்துட்டு வந்திருக்க? நாம செய்ய போற மேகிக்கு இவ்வளவு ஆயில் தேவையாமா? வேற பாத்திரமே கிடைக்கலையாமா உனக்கு? வர அவசரத்துல இத எடுத்துட்டு வந்துட்டேன்டா. விடு, ஆயில் கிடைச்சதா, அதுதான் முக்கியம். फ्रेंड्स, மேகி செய்ய எல்லா பொருளும் ரெடி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். இந்த மேகியை யார் செய்ய போறா இப்போ? ஒன் அண்ட் ஒன்லி கீர்த்திகா செஃப். இட்ஸ் மீ. நான் தான் செய்ய போறேன். என்னது நீயா? உனக்கு சுட தண்ணியே வைக்க தெரியாது, இதுல மேகி வர செய்ய போறியா? டேய் மணி, கீர்த்தி ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, இப்போ சூப்பரா சமைக்க கத்துக்கிட்டா. கூட்டாஞ்சோறு செய்ய போலாம் வாங்க. நான் அடுப்ப பத்த வைக்கிறேன். இப்போ குண்டான வச்சிடலாம். ஆயில் ஊத்தியாச்சு. என்ன சூடாயிடுச்சு. இப்ப கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிக்குது. லைட்டா கிளறி விடலாம். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா வதக்குங்கக்கா. நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ மேகி மசாலா போடலாம். ஆஹா, வாசனை நல்லா வருதுக்கா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீர்த்தி அக்கா, நீங்க செய்யற மேகிய யூடியூப்லயே எடுத்து போடலாம்க்கா. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ராஜு, போயிட்டு சீக்கிரம் வந்துடு. மேகி இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். ராஜு அண்ணா, நானும் உங்க கூட வரேனா? ஆஹா, வேணாம்டா. இல்ல, நான் வருவேன் உங்க கூட.
சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. மேகியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுத்தி மரங்கள், செடிகள், இயற்கையான காத்து. நாம இப்ப எங்க ராஜ்யம்னா இருக்கோம்? எதுக்குன்னா இங்க வந்திருக்கோம்? சிண்டு, இது ஒரு சர்ப்ரைஸான இடம். இது யாருக்கும் தெரியாது. அப்படியே கொஞ்சம் மேல பாரு என்ன இருக்குன்னு. ஊஞ்சல். ஆமா, ஊஞ்சல் தான். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படிதான் நம்ம மேல போறது? அதோ பாரு ஒரு கிளை மேல போயிட்டே இருக்கா. ஆமா, நான் மேல போகுதுன்னா அத பிடிச்சிட்டே தான் நம்ம மேல ஏற போறோம். எவ்வளவு ஹைட்டு பார்த்து போடா சிண்டு, பயப்படாம போ. ராஜு அண்ணா, இந்த ஊஞ்சல் வேற லெவல் இருக்கு. இவ்வளோ ஹைட்ல ஒரு ஊஞ்சலை நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? இரு, இப்ப ஊஞ்சல் ஆட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாரு. ராஜு அண்ணா, பொறுமையா ஆட்டுங்க, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத, கீழே விழமாட்டடா சிண்டு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம்னா இங்க. சரிடா, போய் நம்ம கூப்பிட்டு வரலாம். இனி அக்கா, மேகி ரெடி, சாப்பிட வாங்க. இந்த டென்ட்ல யாரும் இல்லப்பா. நிலா அக்கா, மேகி ரெடி, சாப்பிட வாங்க. சீக்கிரம். மணி அண்ணா, மேகி ரெடி, சாப்பிட வாங்க. ஆஹா, மேகி பார்க்கவே சூப்பரா இருக்கே. கீர்த்தி, நீ கலக்கிட்டப்போ நீ வருங்கால செஃப் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாம கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு நாம கீர்த்தி கையால ஒரு மேகியை செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க, ஒரு புடி பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு மேகியை சாப்பிட போறது? ராஜு அண்ணா, ராஜு அண்ணா, ஃபர்ஸ்ட் எனக்கு தான். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். சிண்டு, இந்தா, இது உனக்கு தான். கொஞ்சமா வைங்கக்கா. கொஞ்சம் தண்டை போட்டிருக்கேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன், இந்த இடத்துல நிறைய எறும்பு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எறும்புங்க சாப்பிடட்டும், அப்புறம் நாம சாப்பிடலாம். ஏய் இனியா, பாரு எறும்புங்க எப்படி சாப்பிடுதுன்னு. ராஜு அண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் எறும்பு சாப்பிடுறது இவ்ளோ கிட்ட பாக்குறேனா? நானும். சரி, எறும்புங்க சாப்பிட்டாச்சு, நாம இப்ப சாப்பிடலாம். கட்டு. ஞம் ஞம் ஞம், டேஸ்டா இருக்கு. கீர்த்தி அக்கா, வேற லெவல்க்கா. டேஸ்டா இருக்குடா. மேகி நல்லா இருக்கு. வெரி டேஸ்டி. மேகி சூப்பரா செஞ்சிருக்க கீர்த்தி. இதே மாதிரி நீங்களும் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.